இயேசு நாமத்திலே உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தார். இந்த புதிய நாளையும் காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்வோம். உபாகம் 28:1 எல்லாரும் தெரியும் தானே. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் அந்த ஒரு சின்ன கூட விட்டுறக்கூடாது. அப்போ ஆண்டு புதிய ஏற்பாட்டில் தேவையில்லைன்னு அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் அதை நிறைவேற்றுறது தான் நான் வந்தேன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் சொன்னதை பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாட்டு மெய்யான அந்த உருவத்துக்கு நிழல். வெயில் அடிக்கும்போது நம்ம உண்மையான உடல் இருக்குது, அந்த உடல் நிழல் பார்க்குறோம். வெயில் அடிக்கும்போது நிழல் பார்க்குறோம். அதே மாதிரி உண்மையான உருவத்துடைய நிழல் போல பழைய ஏற்பாட்டு பின்னால் வரக்கூடியவைகளுக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டு, ஆகவே அதையும் விட்டுவிடக்கூடாது, இதையும் நிறைவேற்றணும்னு சொல்லி ஆண்டவரே சொன்னார். இந்த நாட்களில் இந்த குறிப்பாக 21 அதிகாரத்தில் நேற்று 20ஆம் அதிகாரத்தில் பார்த்துருப்பீங்க என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அப்போது 19ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கி பார்த்தோம், 20ஆம் அதிகாரத்தில் நேற்று பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த 20ஆம் அதிகாரத்தில் கூட சொல்கிறாரு பாருங்கள், என்ன செய்யக்கூடாதான், நீ இந்த குழந்தைகளை கொண்டு போய் மூளைக்கு என்ன கொடுத்தால் அவன் என்ன செய்யணுமா, மூளைக்குன்னா பிள்ளைகளை பலி செலுத்தக்கூடாது. அந்த காலத்தில் ஆடுகளை மாடுகளை கோழிகளை செலுத்தினாங்க. சில இடங்களில் போய் நரபலின்னு சொல்லுவாங்க. நரபலி வழிபாடு எந்த நாட்கள்லேயும் இருந்திருக்கு லேவியராகமம் புத்தகத்தில். இன்றைக்கும் நமக்கு தெரியாமலே சில பிள்ளைகளை கொண்டு போய் டேமில் பலி செலுத்துவாங்க. வனாந்தரத்தில் சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துறதுக்கு எவனாவது ஒரு மந்திரவாதி சொல்லுவான், என்ன செய்வான், ஒரு தலைப்பிள்ளையை கொண்டு போய் எங்கேயா பலி செலுத்து, இல்லை யானையை பலி செலுத்து, அதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி எவனாவது ஒருத்தன் சொல்லுவான். அவனுக்குள்ளே பேய் இருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்போ பிள்ளைகள் நரபலி செலுத்துகிறாங்க. ஒரு முறை நான் ஒரு மிஷனரி இங்கே வந்திருந்தேன். அவர் எனக்கு சொன்ன மனசில் இருக்கு. கங்கை நதியில் போய் ஒரு பெற்றோர் பிள்ளையை கொண்டு போய் மந்திரவாதி சொல்லிட்டான். அவங்க வீட்டில் அடிக்கடி சுகமில்லை, நஷ்டம் கஷ்டம் அப்படி வந்தோடனே ஒரு மந்திரவாதிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஏன் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வீட்டில் ஒரே வியாதி, இதுக்கு என்ன பரிகாரம்னு மந்திரவாதி சொன்னோடனே அப்போ அவன் சொல்கிறான், இந்த பிள்ளை தான் உனக்கு என்ன இருக்குது, இது சாபம், இது மோசமான இந்த வேலையில் பிறந்துட்டு இதுதான் உனக்கு கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் என்ன செய்யணும், இந்த பிள்ளையை கொண்டு போய் கங்கை நதியில் கொண்டு போட்டுரு அப்படின்னு. அது 2 வயசு குழந்தையாம். அப்போ புருஷன் மனையும் பேசுகிறாங்க. மந்திரவாதி சொல்கிறது தான் நம்புறேனே தவிர இவனுக்கு சொந்தமாக சிந்திக்கிறதுக்குரிய புத்தி அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் யாரால் ஆளப்பட்டிருக்கன்னா இந்த பேயினால் ஆளப்பட்டிருக்கான். அப்போது ஒருத்தர் பார்த்து, சரி நாம் நல்லா இருக்கணும், நாம் சுகமாக இருக்கணும், நாம் குடும்பம் நல்லா இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இல்லை. அப்போ மந்திரவாதியை அவன் தெய்வமாக நம்புகிறான். அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த கங்கை நதியில் கொண்டு போய் போடுறக்கூடிய நேரம் வந்துச்சு. போடக்கூடிய சமயத்தில் 2 பேரும் பிள்ளையை முத்துறாங்க. முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளே போடுறதுக்கு கங்கை நதியில் போடணும். மனசை ஸ்திரப்படுத்தி கொண்டு இந்த பிள்ளைய அந்த நதியில் போட்டுறாங்க. போட்ட உடனே அந்த பிள்ளை அப்படியே துடிக்குது. அதோடனே 2 பேரும் முடியை பிடிச்சிட்டு அப்படியே தலையில் அடித்து மார்பில் அடித்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு சுவிசேஷம் சொல்லவர் அங்கே போனார். அங்கே போன உடனே ஏன் அழுறீங்க அப்படின்னு ஒன்னே அவன் சொல்லியிருக்கான் கதை. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மந்திரவாதிகிட்ட போனோம். அந்த மந்திரவாதி இந்த பிள்ளை தான் சாபம், இந்த பிள்ளைங்களாம் உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம்னு சொன்னாங்க, அதனால் எங்கள் பிள்ளையை கொண்டாந்து அங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னாங்க, உங்களுடைய சாபத்தை போக்க, பாவத்தை போக்க, பிள்ளைகளுடைய சாபமாக இருந்தாலும் உங்கள் சாபமாக இருந்தால் நாம் செய்த பாவமான பிதாக்கள் செய்த பாவத்தான் நமக்காக இயேசு மரித்தார். அவர் தான் சாபத்தை மாற்றுறவர், உங்களுடைய பிள்ளைகளுடைய சாபத்தை மாற்றுறவர். யாரும் உங்களுக்கு அதை சொன்னது? ஐயோ அந்த மந்திரவாதி சொன்னான். சொன்னாங்க, ஐயா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்திருந்தா என் பிள்ளைய நான் காப்பாற்றிருப்பேன். இன்னைக்கு உலகமே போகிற போக்கு பார்த்தீங்கன்னா எதை செய்யக்கூடாத செய்யுது. பிள்ளைகளை நரபலி செலுத்துகிறாங்க, மூளைக்கு கொடுக்காத. அப்படி எவனாவது செஞ்சான்னா அந்த நாட்களில் அவனுக்கு என்ன சொல்லுது பாருங்க, என்ன செய்யணுமா, அவன் என்ன செய்யணுமா,
கொலை செய்யப்பட வேண்டும், அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அடுத்த 3ஆம் வசனம் வாசி. அவன் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கும் தன் சன்னதியிலே ஒரு பிள்ளையை மூளையை கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமான எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்ய பண்ணுவேன். மீகால் அழகா சொல்வார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகா சொல்வார். அதில் பாருங்க, பார்க்க மீகா 6:8 தெரிந்த ஒரு வசனம் தான். ஆண்டவர் எதில் பிரியமாக இருக்கு? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்துக்கிறாரே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை எல்லாம் வேற என்னத்தை கேட்கிறாரு? அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருக்கு முன்னால மனசுல தாகுமே. புதிய ஏற்பாட்டு சபைக்கு போச்சா உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மனத்தாழ்மையா இருந்தேன்னு சொன்ன. அப்ப எதுல அவர் பிரியமா இருக்கிறாரு? இதே இதுல அவர் சொல்லுவார், ஆயிரமான அந்த வசனத்தை பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, எதுல அவர் பிரியமா இல்லை. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16,000 ஆறுகளின் பேரும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியும் கொடுக்கணுமா? நீ கொடுக்க வேண்டாம். நீ உன் பிள்ளைய பலி செலுத்த தேவையில்லை. நீ ஆட்டையும் வெட்ட வேண்டாம், யாரையும் வெட்ட வேண்டாம். நீ ஆண்டவருக்கு முன்னால மனத்தன்மையாக நடந்த போது உனக்குள்ள தலக்கணம் வந்துடக்கூடாது. பெருமை வந்துட்டா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு பணிவு, தாழ்மை. கர்த்தருடைய சமுத்திரம் வரும்போது, கர்த்தருடைய சமுத்திரம் மட்டும் இல்லை, நீ எங்கே இருந்தாலும் நம்ம பார்த்த உடனே மனத்தாழ்மை நமக்குள்ள பெருமைன்னு வந்துட்டுனாலும் சொல்லி முடிஞ்சுது. உன் வாழ்க்கையில் தரித்திரனா ஆண்டவர் தேவன் அதை உயர்த்துறதுக்கு பிலிப்பியர்ல அழகா சொல்லியிருப்பார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னை தாழ்த்தினால தேவன் அவரை என்ன செய்தாராம்? உயர்த்தினார் என்று சொன்ன அந்த வசனத்தை வாசிங்க பாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு சூப்பரான ஒரு வசனமா இருக்கு. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை பாருங்க, அதை எண்ணாமல் பாருங்க எப்படி நான் பெருமையாக்கிட்டாரு. ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லைன்னு. நம்ம பார்த்தா நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா தெரியுமா? எங்கள் அம்மா தெரியுமா? என் குடும்பம் என்ன? என் கோத்திரம் என்ன? நம்ம குறித்து பெருமையாக பேசுவோம். பெருமை உள்ள தேவனை எதிர்த்து நிற்கிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித செயலானார். அவர் ஏன் தெய்வமானவர் மனுஷ செயலானார்? நம்ம கூட இருக்க, அவரை போல நம்ம மாத்துறதுக்கு. நாம யாரை மாதிரி மாறிட்டு இருக்கோம்? யாரையோ மாறிட்டு இருக்கோம். பரிசுத்தரா அவர் மனிதனை உண்டு பண்ண போது அவருடைய சாயலை உண்டு பண்ணாரு. தேவ சாயல் என்ன? பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சாயல் பரிசுத்தம். அதை நம்மிடத்துல காட்ட விரும்புகிறார். நீங்க தான் எனக்கு சாட்சி, நீங்க தான் எனக்கு உப்பு, நீங்க தான் எனக்கு வெளிச்சம்னு சொல்றார். நம்ம பார்க்குறவங்க அவரை பார்க்கணும். வேற ஒன்றும். நேற்று ஒரு பிரதர் சாட்சி சொன்னார். அவர் ஒரு இந்து பயங்கரமான வைராக்கிய குடும்பத்தில் பிறந்து வந்த மனுஷன். அவர் சாட்சி சொன்னார், ஆண்டவர் நம்மிடத்தை என்ன பார்க்குறாரு? நம்மகிட்ட விஸ்டம் கொடுத்துக்கிறாரு. ஆண்டவர் ஒரு ஆள் ஒன்று ஒரு காரியம் வரும்போது அவனுக்கு உதாரணமாக சொன்னார். ஒரு குரியர் தபால் ஒருத்தன் கொண்டு வரான். இந்த குரியர் தபால் கொண்டு வரவனை பார்த்தோடனே அதில் எப்படி உன்னோடைய ஞானம் இருக்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லும்போது அதை என்ன சொல்ல உன்னுடைய விஸ்டம். அப்போ அவன் கேட்பான். அவன் தண்ணி குடிக்க போகிறதும் கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லும்போது இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். தண்ணியோ இல்லை உங்களுக்கு என்ன அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் சப்போஸ் டயர்டாக இருந்ததுன்னா தண்ணி கொடுத்தா அந்த தண்ணி ஆண்டவர் சொன்னார் அவன் குடிச்சிட்டு நன்றியாக இருப்பான். நான் சில சமயம் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த ரேஷன் கார்டை கொண்டு வருவாங்க. ரேஷன் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. அதனால கொண்டு வருவாங்க இந்த அம்மா. இப்போ நானே வாங்கிடுவோம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை அரசாங்கம் கட்டலை, உங்கள் வீட்டுக்கு கொடுக்க சொல்லிருக்கு. நான் சாப்பிட்டீங்களாம்மான்னு கேட்பேன். அப்போ அவங்களுக்கு புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்மளை யாருமே கேட்டதில்லை. அப்போ அது ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வருது.
அப்போ பார்ப்பாங்க, நீ யாருன்னு கேட்காங்க. நான் பாஸ்டர். ஓ, யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? எங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. உங்கள் ஆண்டவர் யார்? இயேசு. இப்போ அங்கே அவர் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. அல்லேலூயா சொல்லமா? ஸோ அந்த மனத்தாழ்மையோடு நாம் செய்கிற, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மெதுவான பிரதித்திரம் காரியங்கள் என்ன செய்யும்? ஆயிரமான டாக்டர் ரத்தத்தை பார்க்கலாம், தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? பிள்ளைகளை பலிசு நரபலி செலுத்தி பார்க்கலாம். இந்த பண்ணல சங்கீதம் 115:8 பாருங்க, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவளை நம்புகிறவர் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறான். ஏன்னா அது தேவனுக்கு முன்ன பரிசுத்த குலைச்சல், அது தேவசமத்தில் பாவம். அப்படி பண்ணனா நீ அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவரை எதிர்த்து நின்று அவன் ஜனத்தில் அவனை அழுப்புண்டு போகணும்னு சொல்றாரு. 4வது வசனம், அவர் தன் சன்னதியில் ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை என்ன செய்யணும்? கண்சாடையாக செய்ய. அவன் இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி கண்சாடையா இருந்தா நான் அந்த மனிதனுக்கு அவன் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன செய்வேன்? நீ செய்யலன்னு நான் செய்வேன்றார். சில சமயங்களில் நம்மளுக்கு கஷ்டமா நாம் விட்டுருவோம். ஆனால் வேதம் சொல் பழி வாங்குதல். சில சமயங்கள் நான் கொஞ்சம் பொறுமை, ஐயோ எப்படி இதை ஆண்டவர் செய்வார். மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதை. ஆகவே அடுத்த பகுதியும் பார்க்கிறோம், ஒவ்வொரு பாவத்தையாக சொல்வார். 6வது பாருங்க, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக என் ஆத்மா அவர்களை நாடுகிறானோ, எவன் எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக ஏற்று நின்று அவனை உன் ஜனத்தை இராதபடியே செய்து கொண்டு போ, அறுப்புண்டு போ. ஏன் அப்படின்னா 7வது எல்லாம் வாசிங்க, நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள், நான் உங்கள் தேவனை. நாம் பரிசுத்தரானபடினால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. குறி சொல்றதுனால என்ன? குறி கேட்கறதுனால என்னன்னு நினைக்கிறீங்க? தேவனிடத்துல கேட்க வேண்டியதை மனுஷனிடத்துல போய் கேட்குறிய. சில சமயம் கிளி சொசியம்மா, இந்த கிளி என்ன செய்யும்? இவன் எழுதி வச்சிருக்க படத்தை தான் இந்த கொண்டு கொடுக்கும். இவன் போட்ட படம் தானே. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும் நம்ம காரியங்களை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு பண்ண வேதத்தின் மூலமாக சொல்லிக் கொடுப்பாரு. இதுதான் இந்த புஸ்தகத்தை கொடுத்துக்கிறாரு. வேற எந்த ஜாதிக்கு இப்படி செஞ்சதில்லை. அல்லேலூயா சொல்லுமா? இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்த நோக்கம் இது மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான். அதான் ஆண்டவர் நீதிமுறைகளில் 3வது, என் மகனே தகப்பன் புத்தியை கேளு, அந்த தாயின் போதகத்தை என்ன செய்யாத தள்ளாத. உன் தகப்பன் புத்தியை கேளு, தாயின் போதகத்தை தள்ளாத. அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் மேலே ஆண்டவர் சொல்றாரு. ஏன் இந்த புத்தகத்தை கற்று நமக்கு தந்துக்கிறார்? மோசேட்ட கொடுத்தாரு. இது மாதிரி சொல்லு போய் ஜனகிடத்துல, இது சொல்லி மீறி செஞ்சானே நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இதில் சொல்றாரு, ஒவ்வொரு பாவங்களையா நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இது நடைமுறையில் இருந்திருக்கு. நடைமுறை இல்லாமல் மட்டும் இனி நடைமுறையில் வரக்கூடிய காலமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்குரிய தேவன். ஆகவே அவர் பார்க்கிற அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜன இராதபடி அறுப்புண்டு போக பண்ணுங்கள். குறி சொல்ற சவுல் போய் ஒரு முறை போய் ஒரு அஞ்சனம் பார்க்கிட்ட பிள்ளைகிட்ட போய் கேட்குறான். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியவன் அஞ்சனம் பார்க்குறவன்ட்ட கேட்டவொடனே ஆண்டவரே அவன் இருந்த பதவியில் அவனை தூக்கி தோற்றத்து போடுறாரு. நான் பரிசுத்தன் அப்படினால் நீங்களும் பரிசுத்தம். ஆகவேதான் 8வது வசனம் வாசிங்க, எனக்கு கட்டளைகளை கை நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமா? அடிக்கடி சொல்றா பாருங்க, நான் உங்களை எப்படி பரிசுத்தமாக்குறாரு? நம்மளை எப்படி பரிசுத்தமாக? நமக்கு இதை தெரிஞ்சதானே தப்பு. நான் சரி தப்புங்கிறத சொல்லணும் யாராவது. இன்னைக்கு பாருங்க, லேட்டாக வர்றது தப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது சில தெரிய மாட்டேங்க. நான் லேட்டாக தான் வருவேன். சரி, சர்ச்சுக்கு வர்றீங்க, ஒரு விமானத்துக்கு போகிறீங்க, லேட்டாக போனால் எடுப்பாங்கன்னா, ஒரு அமெரிக்கன் கான்சுலர் விசாவுக்கு ஒரு மனுஷன் 1 நிமிஷம் போயிருக்கான், ரிஜெக்டட். யூ ஆர் நாட் ஆன் டைம். பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் டைம் பாங்க, நம்ம இந்தியன் டைம். கல்யாணம்னா 10 மணிக்கு காரில் போடுவான். நாங்கள் 10 மணி நின்னா பொண்ணாங்க எங்கே நிற்கி
ஒரு காலத்தை பொண்ணு தான் போச்சு, இவனும் போக போகிறான் பியூட்டி பார்க்கு. மனுஷன் முகத்தை கதை பார்க்குறாரு. இதயத்துக்கு ஒரு மேக்கப் பண்ண சுத்த இதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் அந்த வசனத்தை, என் வசனத்தை கை கொள்ள எதுக்கு எழுதி கொடுத்தாரு? எதுக்கு நீ ஒழுங்காக இருக்கணும், பிரமாணத்தை கை கொள்ளணும், என்னென்ன செய்யணும். இந்த ஆண்டவரை போல நமக்கு சொல்லிக் கொடுத்த வேற யாரும். அதுக்கு தான் நமக்கு பேர் வேதக்காரங்க. அல்லேலூயா சொல்லுமா? வேதத்தின்படி நடக்கிறவங்க நல்ல ஒழுக்கமாக இருக்கும். வேதக்காரன்னா ஒரு வீடே கொடுப்பாங்க வாடகைக்கு. ஒழுக்கம் உள்ளவங்க, ஆசாரம் உள்ளவங்க. ஆசாரியர்னா ஆசாரம் உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள். நம்மளெல்லாம் சரிப்படுத்துக்கு தான், பரிசுத்தமாக இருக்க தான் இந்த மாதிரி வசனத்தை கொடுக்குறாரு. இது ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி முகத்தை பார்க்குறதுக்கு வீட்டில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். கண்ணாடியை பார்க்காம யாரும் வர. நானும் கண்ணாடி பார்த்தா ஷேவ் பண்ணிட்டு எல்லாம் வர்றேன். சட்டை ஒழுங்காக போட்டுருக்கேன்னா, வேட்டியை ஒழுங்காக கட்டிருக்கேனான்னு தான் வந்திருக்கேன். நீங்கள் கண்ணாடியை பார்த்து நான் வந்திருக்கீங்க, எல்லாரும் முகத்தை பார்க்குறீங்க. ஆனால் இதயத்தை பார்க்குற கண்ணாடி கர்த்தருடைய வார்த்தை. அதை சரி செய்யறதுக்கு, நம்மளை சரி பண்ணுறது. அல்லேலூயா சொல்லுமா? தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது, ஸ்வீட். என்ன அழகா! அது ஒருத்தர் இப்போ ஸ்டாண்ட் எழுதுறாரு. தேன் மலைத்தேன். மலையில் போய் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன் கிடைக்கும். மலையில் கூடு கட்டினா அந்த தேன் சிறப்பானது. அதுக்கு பேர் கொம்பு தேனும். இப்போ நாம் வாங்குகிற தேன்லாம் கலப்படமான தேன். அந்த தேனுடைய ஒரு நல்ல குணத்தை பற்றி ஒரு வைத்தியர் சொன்னார். இந்த தேன் தானும் கெடாதான், தன்னை சார்ந்ததையும் கிடக்காதான். சொல்லுங்க, தானும் தன்னை சார்ந்ததையும் கெடாதான். ஏன்னா அவர் எனக்கு கொஞ்சம் இஞ்சியில் தேனில் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொண்டு கொடுத்தாரு. என்னையா தேனில் இஞ்சி போட்டு இது கெட்டுருமா, அது கெட்டு போயிருமே அப்படின்னா, சுத்தமான தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்கள் என்ன செய்யாது. அதை விட வேதம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அதை பிடிச்சிட்டேன். என்ன அழமையான ஸ்வீட். அதான் தேனிலும் தெளிதேனிலும் எப்படி இருக்குது, மதுரமானது. சூப்பர். தேன் எல்லாருக்கும் இஷ்டம். அது கொம்பு தேன் அதை விட இஷ்டம். அந்த கொம்பு தேனை பற்றி ஒருத்தர் ஸ்டான்லி சொல்லும்போது சொன்னார், மலையில் போய் அந்த மலையில் இருக்கிற அந்த தேன் அதை எடுத்து அந்த தேனோடு சேர்ந்து என்னது மெழுகு இருக்குல்ல, அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அந்த தேனை சாப்பிட்டா அந்த இந்த யோனத்தானுக்கு கண்ணு தெளிவான மாதிரி நம்ம கண்ணையும் தெளிவாக்க வரோம். அல்லேலூயா சொல்லுமா? என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, உங்கள் வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க, தேனை தானும் கிடையாது, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கு செய்யுங்க. கர்த்தருடைய வசனம். ஆமென். தேனிலும் தெளிதேனிலும் மிகுது, அவை பொன்னிலும் மிகுந்த பசுமை விருப்பத்தக்க தேனிலும். தேன் கூட்டிலிருந்து, தேன் எங்கிருந்து வருதான்? இந்த கூட்டிலிருந்து ஒழுகும் அந்த தெளிதேனிலும் இது மதுரமானது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த தேனை பற்றி சொல்றாரு, பொண்ணை பற்றி சொல்றாரு. நாம தேனையும் பொன்னையும் தான் விரும்புறோம் தவிர அதை விட மேலான வசனத்தை விரும்ப மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் என்ன அழகா சொல்லியிருக்குது, டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். என்ன செஞ்சு பாருங்க, ருசித்து பாருங்க. தேனை பாரு, சாப்பாடு பாரு, அப்பத்தை பாரு, அதை புசிச்சு பாரு, ருசிச்சு பாரு, அதை இதை வாசித்துட்டு எப்படி மூட மனசிடாது. அதான் தான் சொல்ற, ஆண்டவரே ராக்காலங்களில் உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன். இந்த வசனம் சிலருக்கு மயக்கம் மருந்த பைபிள் எடுத்துட்டாலும் போது தூக்கம் வந்துடும். சில ஆட்களுக்கு தூக்கம் மாத்திர மாதிரி, தூக்கமே வரல பாஸ்டர் பைபிள் வாசிங்கன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பைபிள் வாசிக்கும் போது அப்படியே தலை சுத்தம். 119ஆம் சங்கீதத்தில் பைபிளை பற்றி ஒரு பெரிய அதிகாரமே சொல்லியிருக்க. 119ஆம் தாவீது மாதிரி வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல. அதான் 1ஆம் சங்கீதம் சொன்னார் இல்லையா, கர்த்தருடைய துன்மார்க்குடைய ஆலோசனையில் பாவியுடைய பரியாசக்கார கர்த்தருடைய வேதத்தில் எங்கே இருக்கக்கூடாது, எங்கே நிற்கக்கூடாது, எங்கே அப்போதான் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, எங்கே நிற்கக்கூடாது, ஆனால் எங்கே நிற்கணும், எங்கே இருக்கணும், எங்கே நடக்கணும், நடக்கக்கூடாத இடத்தையும் சொல்லிட்டு எங்கே எதில் இருக்கணுங்கிறதையும் சொல்கிறார். அப்படி நீ கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சும்மா வாய்க்காது,
கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அப்புறம் என்ன சொல்றாரு? இரவும் பகலும், எல்லாம் சொல்லுங்க, இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் அவனை பற்றி சொல்லுவது, அவனை இந்த வசன அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் தன் காலத்துல கனியை கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுமா, நல்ல சொல்ல அல்லேலூயா. அவன் நீர்க்கால் எப்படி எங்க போய் நடப்படுறான் பாருங்க. தாமிரபரணி ஆற்று பக்கம் போய் பாருங்க, எவ்வளவு செழிப்பு. ஆத்துப்படைகளை பார்த்து இங்க இருந்து கன்னியா அந்த திருச்செந்தூர் வரைக்கும் போகும்போது பாருங்க, ஸ்ரீவைகுண்டம் பக்கம் செழிப்பு. நீர்க்கால் உரமாய் நடப்பட்டு அப்புறம் தன் காலத்துல அவன் எல்லாம் அதனுடைய காலத்துல எல்லாம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுமா. என்ன காலத்துல என்ன நடக்குங்கிறத கத்த வச்சுக்கிறாரு. எல்லாவற்றையும் அதன காலத்துல நேர்த்தியாய் செய்கிறாராம். எப்போ நாம வாசன் படி நடக்கும். இந்த வசனம் பேசிக்கும் போது பேசிட்டே இருக்கலாம் போல். அல்லேலூயா சொல்லுமா. ஆமே. நீர்க்கால் உரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்துல அவன் காலத்துல அவனுக்கு எவ்வளவு காலம் கொடுத்துக்கிறார், அவ்வளவு காலத்திலையும் முதுமையானாலும் முதுமையிலையும் கனி உதந்து. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. ஆமேன். நேற்று தம்பி பிரசங்கம் பண்ணான் அந்த பர்த்டேல. மோசே ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருஷம், பலத்தின் மீதினால 80 வருஷமானது வருத்தம் மேன்மையானது வருத்தமும். இது எழுதினது யாரு? அந்த மோசே இப்படி எழுதிட்டு அவன் வாழ்க்கையில கத்த கொடுத்தது 120 வருஷம். ஆமே. அல்லேலூயா. அவர் சொன்னார் 70 வருஷம் தான், அதுக்கு மேல போனா 80 வருஷம் தான் சொல்லிட்டு அவர் எழுதிட்டு அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரா? ஆமே. நல்ல கரங்களை கத்திர. அல்லேலூயா. அவர் 120 வருஷம் இருக்காரு. ஏன்னா ஊழியமே 80 வயசு தான் ஆரம்பிக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இனிமே தான் ஊழியமே ஆரம்பிக்க போகுது. 30 வருஷத்துக்கு முந்தி வந்தது மாதிரி இல்லை, இப்போ அதை விட புதுசா இருக்கு. வசனத்தை வாசிக்க வாசிக்க இது அப்படியே நமக்கு பலன் தருது. இதுதான் எனக்கு அபிஷேகம். இந்த வசனம் தான் நமக்கு, இதுதான் சாப்பாடு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இதுதான் சாப்பாடு. இதை சாப்பிடுங்களேன். ஆண்டவர் சொன்னார், வனாந்தரத்தில் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டவங்களாம் செத்து போனான். இதை சாப்பிட்டவன் சாக மாட்டான், அவன் செத்தாலும் பிழைச்சிக்கிடுவானான். ஆமே. வனாந்தரத்தை உங்க பிதாக்கள் மண்ணை பிசைது மரித்தார்கள், இந்த 10% என்னன்னைக்கு பிழைப்பான். அப்போ பிழைக்கிறதுக்கு ஒரே வழி தான். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வழி. சுகரு, ப்ரெஷரு, குக்கரு எல்லாம் அதுக்கு. ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுமா. இதுக்கு லிமிட்டே கிடையாது. இது எவ்வளோன்னா நீங்கள் சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. அது நல்ல பெரிய சந்தோஷம். இது வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுமா. டிவி மன மகிழ்ச்சி அல்ல, அந்த அக்கா பேச இந்த அக்கா பேச, அந்த அண்ணனை பேச இந்த அண்ணன், அதல்ல. உங்களுடைய வேதம் அது பேதையை ஞானியாக மாற்றும். ஒரு காலத்தில் பேதையா இருந்த எங்களுக்கெல்லாம் நிற்கிறதுக்கே தெரியாது, என்ன பேசுனே தெரியாது. எந்த மனுஷனையும் தெரியினவராக மாற்றும் வேத வாக்கியம் எல்லாம். 2 தீமோத்தேயு 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது. 3:16, 17, 18 நினைக்கிறேன். இந்த வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷன். சொல்லுங்க, எல்லாரும் பாஸ் பண்ணணும், தேர்ச்சி அடையணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பைபிளை சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும். ஆமேன். எந்த மனுஷனையும் அவன் என்ன செய்யணும்? தேவனுடைய தேர்ந்தவனாக எந்த நல்ல காரியத்தை செய்ததுக்கும் தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் என்ன செய்திருக்கு? அடுத்த வசனம் 17 சொல்லிருக்குது. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் அது பிரயோஜனம். உபதேசம் பண்றோம், தப்பு பண்ணும்போது நாங்கள் கடிஞ்சு கொள்ளணும். அதுதான் உண்மையான ஊழியக்காரனுக்கு அடையாளம். அப்பா அம்மா பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும். கண்டித்து வளர்த்தா தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நம்ம பேர் எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம பிள்ளை போய் ஒரு நாளில் கோர்ட்டில் போய் நிற்கும், அன்னைக்கு தூக்கு தண்டனைக்கு போய் நிற்கும். ஒரு பிள்ளை கடைசியில் தூக்கு தண்டனை நிற்கும் போது, எப்போ உனக்கு என்ன வேணும்? நான் எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? நான் 1ஆவது படிக்கும்போது ஒரு பிள்ளைகிட்ட தூசியை திருட்டு வந்துட்டேன். அன்னைக்கே எங்கள் அம்மா கண்டிச்சிருப்பாங்கன்னா நான் எவ்வளோ கொள்ளைக்காரனாக வந்திருக்க மாட்டேன்னு. அம்மா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கண்ணா, அப்பா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கண்ணா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறாரு. இந்த வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவார். ஆமென். அவருடைய உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் எப்போதுமே நாங்கள் பூசிக்கிட்டு இருந்தால் ஆண்டது எங்களையும் கேட்பார். ஏய்,
உனக்கு இந்த ஜனத்தை கொடுத்து நான் தப்பு பண்ண நீ என்னைக்கா கண்டிச்சியா? நீ கண்டிக்கலன்னா அம்பாட்ட தப்புன்னே தெரியாமல் இருப்பான். இந்த வசனத்தை சொல்லு. ஒரு காவக்காலன்ற வேற, அவன் வந்து அடுத்த வர்றதை சொல்லணும். ஒரு அப்பாவுடைய வேலை அம்மாவுடைய வேலை பிள்ளை செய்ய தவிர சுட்டி காண்பிக்கணும். முந்தைய காலத்தை கம்பு எடுத்து அடிப்பாங்க. என் பாஸ்தி என்னை செவிட்டில் அடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என் அசிஸ்டண்ட் ஒருத்தர் நான் அடிக்கலை. இப்போ அடிச்சு அவன் என்ன அடிச்சுட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளை அடிக்க முடிய சைக்காலஜி பிரம்பு எடுத்தால் அன்னைக்கு பைபிள் சொல்லி பிரம்பு எடுக்காத தன் மகனை பைபிளில் சொல்லியிருக்கு. அன்னைக்கு இன்னைக்கு சைக்காலஜி படி டீச்சர்ட்டு நான் வதியார நான் இன்னைக்கு சொல்லிக்கணும் பிரம்பு எடுக்கான்னு சொல்லிக் கொடுக்காங்க அரசாங்கம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? அன்பாக கூப்பிட்டு தம்பி இது தப்பு, இது செய்யாதன்னு சொல்லணும். இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் மாடல். ஆனால் நான் சொல்லணும்னு சொல்லுங்க, பரிசுத்த சொல்ல வரும்போது பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவரோட சும்மா விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுமா? இந்த வசனம் நம்ம கண்டிக்கும். அந்த கண்டிக்கிற போது கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்ம எல்லாம் இருந்திருக்கலாம். தகப்பனே, இந்த நாளையும் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.